இந்த சிந்தாமணி இருந்துட்டு இப்போது கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் பல சம்பவங்களை சிறப்பாக செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இலக்கியாவோட அம்மாவையும் தம்பியையும் எப்படா இங்கேருந்து விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது சரியான லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த 2 நாயங்களையும் அந்த அண்ணக்காவடிங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பண்ணுமா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசு ஆறும். இந்த இலக்கியா என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, ஓ! இந்த அளவுக்கு அவள் ஆளாயிட்டாளா, இப்போ அவங்க அம்மாவையும் அவங்க தம்பியும் நான் எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு இப்போது அடுத்தது இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போனால் இவங்க என்ன பிச்சை எடுப்பாங்க, நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெரிஞ்சால் கடைசியில் மகாராணி மாதிரி கொண்டு போய் வந்து வச்சு அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சிந்தாமணி இருந்துட்டு சாப்பிட்ற சாப்பாட்டை தட்டி வருது, தண்ணியை தட்டி வருது, இப்படி பல சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அரங்கேற்றினா கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிந்தாமணியாக இருந்தாலும் சரி, அஞ்சலியாக இருந்தாலும் சரி, 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு